சீனமங்கை கனிமொழியை பற்றிய செய்தி. கனிமொழி என்ன பண்ணியிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் பயங்கரமாக பேசியிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் அவங்க தொகுதிக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ உண்மையிலேயே பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிற பேச்சு பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, உள்துறை மந்திரி, மந்திரிகள் உங்களுக்கெல்லாம் புரியும். புரிஞ்சாதான் நம்ம கோரிக்கைகளை அவங்க ஏதாச்சும் கவனிப்பாங்க. நம்ம சொல்கிறோங்கிறதே புரியாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு தெரியாத மொழியில் பேசணும். இந்த அம்மாவுக்கு தமிழில் ரொம்ப பற்றுன்னா அதை தமிழ்நாட்டோடு வச்சுக்கணும். அமெரிக்காவில் போயிட்டு தமிழில் பேசுனா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? லண்டனில் போயிட்டு தமிழில் பேசுனா பிரயோஜனம் இருக்கா? எந்தெந்த இடமோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி நம்ம நடந்துக்கணும். பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்போ மோடியிலேருந்து யாருக்கு. அப்போ நீங்கள் நம்ம பிரச்சனையை பற்றி பேசும்போது அங்கே போயிட்டு தமிழில் பேசுனீங்கன்னா உங்கள் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்கள் தமிழுக்கு ரொம்ப விசுவாசம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்களே ஒழிய, பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறீங்களே ஒழிய, உண்மையிலேயே மக்கள் பிரச்சனையை மந்திரிகளுக்கும் பிரதமருக்கும் கொண்டு சென்று நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உங்கள் யாருக்கும் இதே கிடையாது. எந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் யாராச்சும் அவங்களுடைய சொந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்களான்னு போய் பாருங்கள். சில பேர் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, தமிழ் மொழி அவங்க தெலுங்குலேயோ மலையாளத்திலேயோ பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஆங்கிலம் தெரிந்தும் தமிழில் பேசி நம்ம தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி எதையுமே அவங்க செய்யக்கூடாது. மந்திரிகளும் பிரதமர் எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தேவை விளம்பரம். நாங்கள் தமிழின் காவலர்கள், உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார்கள். அதுக்காக நீங்கள் தமிழில் பேசுனதே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள், உங்கள் தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அதில் நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் தூங்குறான் கொட்டாய் விட்டு. நீங்கள் தமிழில் பேசும்போது சபாநாயகருக்கே புரியல, அவரும் அப்படியே குனிஞ்சுக்கிட்டு ஏன்டா அவங்கள பேச விட்டோன்னு வந்துட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து எம்பிகளும் செய்யாத விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கனிமொழி நிறைய விஷயத்தை பேசியிருக்காங்க, அரசியல். ஏன்னா தமிழில் பேசுகிறாங்க, ஒருத்தனுக்கும் புரியாது. பொய் சொன்னாலும் அவனுக்கும் தெரியாது. வெறும் நம்ம 40 பேர் இவங்க தானே, இந்த ஐஎன்டி கூட்டணி தானே, 40 வந்துக்கிட்டு இவங்களுக்குள்ளே தமிழில் பேசிக்கிட்டு இவங்களே கை தட்டிக்கிட்டு இவங்களே சிரிச்சுக்கிட்டு, இந்த வெங்கடேசன் ஒரு ஜால்ரா கம்யூனிஸ்ட்டு ஆஹா அப்படின்னு சிரிக்கிறாரு, கை தட்டுறாரு. சரி, அவங்க சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. இவங்க பொழப்பு சிரிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல, நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்ல. இவங்க என்ன பேசுனாங்க, அது உண்மையாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல. அதனால் என்ன பேசுனாருன்னு பார்ப்போம். உலகிலேயே மொழி போராட்டத்துக்காக நூற்றுக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செய்ததை வேறு எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாதான். உலகத்திலேயே தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்களாம். அடுத்து பிஜேபியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் சுதந்திர போராட்டத்திலேயே கலந்துக்கல, உங்களுக்கெல்லாம் தியாகம்னா என்னன்னு தெரியுமா? இது முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இருக்கீங்க, பழைய கதை தெரியாதவங்க இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லணும்ல. அந்த அம்மா பேசுகிறது ரைட்டான முதல் பாயிண்ட். உலகிலேயே மொழி போராட்டத்துக்காக நூற்றுக்கணக்கான பேர் இறந்த தியாகத்தை யாரும் மறுக்க முடியாதான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்காங்க. நான் கேட்கிறேன், உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா? தமிழ்நாட்டில் 1965 இந்த திராவிட கூட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று ஆரம்பித்தது. அப்போ இது பூரா சினிமா, இந்த கருணாநிதி வசனம் இதெல்லாம் இப்போ சினிமாவெல்லாம் பார்த்த உடனே நிறைய இளைஞர்கள் அவங்க பின்னாடி போனாங்க. இவங்க எப்படியாச்சும் காங்கிரஸை கவுத்தணுன்னு தான் அதை நடத்தினாங்க. அந்த மொழி போராட்டத்தில், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கி சூடு வன்முறை வந்தது. கல்லை விட்டு அடித்தான், இதை அடித்தான், போலீஸ் துப்பாக்கியால் சுட்டாங்க. அப்போ கக்கன் போலீஸ் மந்திரி, அவர் சாதாரணமாக சுடவே சொல்ல மாட்டார், அவரை கேட்டு தான் பண்ணுவாங்க. அதனால் அவர் வன்முறை பண்ணாங்க, சுட்டாங்க, 70 பேர் செத்தாங்க. இந்த அம்மா சொல்கிறபடி நூற்றுக்கணக்கான பேர் மொழி போராட்டத்துக்காக தியாகம் பண்ணாங்கங்கிறது அப்பட்டமான போய் 70 பேர் செத்தாங்க. அதுவும் துப்பாக்கி சூடில் தான் செத்தாங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரிங்கிறவர் தான் நாட்டின் பிரதமர்.
அவர் சொன்னார், ஏப்பா நாங்கள் இந்திய திணிக்கலப்பா, ஏன்பா போராட்டம் பண்ணுறீங்க, இஷ்டம் இருந்தால் படிங்கப்பான்னு பல தடவை சொல்கிறார். இந்த விளம்பரத்துக்காக இந்த கூட்டம். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபியை தாக்குறாங்க. பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களெல்லாம் சுதந்திர போராட்டத்திலேயே கலந்து கொள்ளாதவர்கள், உங்களுக்கெல்லாம் அந்த தியாகத்தை பற்றி புரியுமாங்கிறாங்க. இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை, அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது. சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்காதவங்கிறாங்க பிஜேபியை. இவங்க என்னமோ தேசபக்தர்கள் மாதிரி அவங்களாச்சும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கல. ஆனால் உங்கள் தலைவர் ஈவேரா சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னார். வெள்ளையனை பார்த்து சுதந்திரம் கிடைச்ச இன்றைக்கி கருப்பு கொடி கட்டினார் வீட்டில். உங்கள் திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் 1947 ஆகஸ்ட் 15 தனது வீடுகளின் மேல் கருப்பு கொடி ஏற்றியவர்கள் தேச துரோகிகள் தான் உங்கள் திராவிட இயக்க தலைவர்கள். ஏழுங்க, நீங்கள்லாம் வந்துக்கிட்டு பிஜேபியை பார்த்து சுதந்திர போராட்டத்தில் தலையிடாதவங்க, கலந்து கொள்ளாதவர்கள்னு சொல்கிறீங்களா? உங்களை மாதிரி தேச துரோகிகள் இல்லை அவங்க. நீங்கள் வந்துக்கிட்டு தேசத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் பேசுவதற்கு கனிமொழி போன்றவர்களுக்கும் சரி, திமுகவை சேர்ந்த எல்லோருக்கும் சரி, உங்களுக்கெல்லாம் அடிப்படை உரிமையே கிடையாது. காரணம், தேச துரோக செயலில் ஈடுபட்டவங்க. அன்னைக்கு கொச்சைப்படுத்தினீங்க இதே சுதந்திரத்தை. நீங்கள் வந்துக்கிட்டு பிஜேபி பண்ணலை அப்படிங்கிறது எவ்வளோ கேலிக்குரிய விஷயம் பாருங்கள்.